ஸோ ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கோல்டன் டிக்கெட்னு வந்து ஒரு ஸ்டோரி பண்ணலாம். சரி, ஓகே, இன்ட்ரோ போட்டு வீடியோ கிளம்பலாம். ஸோ ஓகே காய்ஸ், நான் வந்து ஓம் ரீசர்ச் வந்து வீடியோ போட்டு போயிருப்பேன். அந்த வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஒரு 50 லைக்ஸு ஒரு 30 சப்ஸ்கிரைப் வந்துச்சுன்னா நான் அடுத்து அந்த இது ஸ்டிக் மேஜிக்கல் வேர்ல்டோட செகண்ட் பார்ட்டு போடுறேன். சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி கோல்டன் டிக்கெட் தான் போட போகிறோம். சரி, கோல்டன் டிக்கெட் வந்து இது ஸ்டோரியில் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பையனை காமிக்கிறாங்க, ஒரு குட்டி பையன். அந்த பையன் ரொம்ப ஏழையான பையன். அந்த பையன் வந்து ரொம்ப நேரமாக நின்று யாரெல்லாம் போகிறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் கால் வலிக்குன்னு சொல்லிட்டு ஒரு கல்லில் போய் உட்காரலான்னு இருப்பான். உட்காருவோம், அதில் நிறைய ஸ்னோஸ் இருக்கும். அது பனிக்காலம், நிறைய ஸ்னோலாம் இருக்கும். அந்த ஸ்னோலாம் தட்டி விடுமா அவனுக்கு அதில் $100 கிடைக்கும். $100. அந்த $100 வச்சு கரெக்டாக அவனுக்கு கிடைக்கும் போது மைக்கில் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து கோல்டன் டிக்கெட் சாக்லேட் கான்டெஸ்ட் நடக்குது, அதனால் வந்து எல்லோரும் ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவனும் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அவனும் கடைக்கு போகிறான். அப்புறம் கோல்டன் அந்த சாக்லேட்லாம் வந்துருச்சு. அவன் $100 விட்டு ஒரு சாக்லேட் வாங்கினோடனே வந்து அவனுக்கு வந்து அந்த கோல்டன் டிக்கெட் கிடச்சிடும். ஸோ அதில் இந்த படத்தில் இந்த ஸ்டோரியில் வந்து 3 கேரக்டர் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு கேரக்டர் இவன். இப்போ அடுத்து வந்து ஒரு குண்டு பையன் காமிக்கிறாங்க. அவன் குண்டாக இருப்பான். அவனுக்கு சாப்பிட்றது அவன் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். திண்ணி பண்ணுற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அவன் ரொம்பவே பணக்காரன். அவனுக்கே தெரிஞ்சவொடனே உடனே கடைக்கு போய் மொத்த சாக்லேட்டையுமே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு பசிக்குது, சாப்பிட்டுட்டே இருக்கான். அப்போ லாஸ்ட்டாக ஒரு சாக்லேட் வந்து அவனுக்கு கோல்டன் டிக்கெட் கிடச்சிது. ஆனால் அவனுக்கு அது தெரியாமல் அந்த கோல்டன் டிக்கெட்டில் ஒரு சின்ன பாட்டு மட்டும் சாப்பிட்டுருந்தான். ஆனால் மிச்சம் எல்லா பாட்டும் கிடச்சிட்டான். அவனை பார்த்தோன்னே எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்து பிரேக்கிங் நியூஸாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து ஒரு ஏலியனோட பொண்ணாக காமிக்கிறாங்க. அதில் வந்து மாலேருந்து ஒரு அன்றைக்கி நைட் வந்து வானத்துலேருந்து ஒரு ஏலியன் ஷிப் வந்து கீழே இந்த இடத்துக்கு வந்து உழுவுது. உழுந்தோடனே அதுலேருந்து அவங்க அம்மா வந்து வராங்க. அவங்க அம்மா வந்து வந்தோடனே பார்க்க மனுஷன் மாதிரியே இருப்பாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்லாம் போட்டு இதுவாப்பாங்க. அவங்க பொண்ணும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க பொண்ணுக்கும் தெரிஞ்சோடனே ஒரே ஒரு சாக்லேட் தான் வாங்கினான், கிடச்சிருச்சு. எப்படின்னா அது ஏலியனில் அதில் கண்ணில் இன்விசிபிள்லாம் இருக்கும். அந்த இன்விசிபிளை வச்சு பார்த்து அவளுக்கு கோல்டன் டிக்கெட் எதில் இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சிட்டான். அவளை வந்து இதுக்காக தான் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணியிருப்பான். ஆனால் இது வந்து இப்போ சொல்ல மாட்டாங்க, அப்புறமே தான் சொல்லுவாங்க இந்த ஸ்டோரியில். அடுத்து வந்து 4வது ஒரு கேரக்டர் இருக்கார். நான் 3 மட்டும் தான் சொல்லியிருக்கேன், இப்போ 4வது ஒருத்தர் சொல்கிறீங்க. ஏன்னா இந்த ஸ்டோரி ரொம்ப சின்ன. ஆனால் நான் ஒரு கேரக்டர் கொண்டு வரலாம் இருக்கேன். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஓகே தான். என்கிட்ட நிறைய பேர் வானாதான் சொல்லியிருப்பீங்க. சரி ஓகே, இதோட வச்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த ஃபஸ்ட்டு ஏழையான பையனை காமிக்கிறாங்க. அவன்கிட்ட நிறைய பணக்காரங்க வந்து எனக்கு ஒரு 3 பணக்காரன் வராங்க. அதில் ஃபஸ்ட்டு பணக்காரன் வந்து நான் உனக்கு $15 லட்சம் தரேன், எனக்கு தெரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அவனும் தரமாட்டான். செகண்ட் ஒருத்தர் வந்து நான் உனக்கு $50 லட்சம் தரேன், எனக்கு தெரியா அப்படின்னு கேட்பாங்க. அவனும் அந்த ஏழை பையனும் தரமாட்டான். 3வது ஒருத்தர் கேட்பார், நான் உனக்கு $1 மில்லியன் தரேன், எனக்கு அது தெரியா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்து அந்த கடைக்காரர் வந்து நீ இதை யாருக்கிட்டே தராத, நீயே வச்சுக்கோ, என்ன இவங்களாம் தப்பாக யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த கோல்டன் டிக்கெட்னா வந்து இதை வச்சு நம்மளால ஒரு சூரியனையே வாங்கலாம். சூரியன் வந்து வெறும் 65.7 பில்லியன் டாலர் தான் இருக்கும். ஆனால் இதை வச்சு நம்ம வந்து 675.35 ட்ரில்லியன் காசை வச்சு வாங்கலாம். அப்போனா எத்தனை சூரியனை வாங்க முடியும்னு நீங்கள் நான் கால்குலேட் பண்ணி பாருங்கள். சரி ஓகே, நம்ம பேசலாம். இது ஸ்டோரியை பற்றி சொல்கிறேன். என்னென்னா வந்து அந்த ஏழை பையன் வந்து யாருமே தெரியல. அது பிறகு அவன் எடுத்துகிட்டு ஓடுறான். எங்கேன்னு ஓடுறான்னு எனக்கு தெரியாது. அது பிறகு வந்து அந்த குண்டானை காமிக்கிறாங்க. அந்த குண்டா வந்து வீட்டுக்கு போனோடனே எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றான். அவங்க அப்பா வந்து
டே தம்பி நல்லா சாப்பிட சொல்லலாம் சாப்பிட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சோஃபாவில் பார்த்தா அவன் இடத்துல அந்த கோல்டன் டிக்கெட் இருக்கும். அதை பார்த்தா அவங்க அப்பா வந்து செம்ம ஷாக் ஆயிடுவார். உனக்கு இது எப்படி கிடச்சிது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஒரு கோல்டன் டிக்கெட் கான்டெஸ்ட் நடந்துச்சு, அதில் நான் எல்லா சாக்லேட்டுமே வாங்கினேன்னா அதில் லாஸ்ட்டாக இருக்கும் ஒரு சாக்லேட் மட்டும் கிடச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு போய் வந்து ஒரு இந்த ப்ளே ஸ்டேஷன் வாங்கினாங்க. அந்த ப்ளே ஸ்டேஷன் வந்து இது $1.7 பில்லியன். நம்ம ஊர்லலாம் ப்ளே ஸ்டேஷன் வரும் 49,000 கிட்ட தான் வரும். அங்கெல்லாம் அவ்வளோ வருது. சரி பார்த்துக்கலாம் விடுங்க. அடுத்து வந்து அந்த ஏலியன் பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த ஏலியன் பொண்ணை வந்து அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. அதனால் தப்பு யூஸ் பண்ணாட்டின்னு சொல்லி யாருக்கெல்லாம் கிடச்சிருக்குன்னு பார்க்குறோம். அந்த 2 பேர் கிடச்சிருக்கு. அந்த 2 பேரை ஏன் நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி அவங்க அப்பா கிட்ட அந்த ஏலியன் வந்து அந்த கொடுக்குறாங்க. அதை 2 பேரையுமே கண்டுபிடிச்சி எடுத்த உடனே ஒரு எடுத்துருவாங்க. அவங்கள வந்து கடத்திட்டு வந்தோடனே ஒரு இன்ஜெக்ஷன் எடுக்குவாங்க. அது என்ன இன்ஜெக்ஷன் நான் இப்போ சொல்ல, அது அப்புறமே தான் சொல்லுவாங்க. நானே அப்புறமே சொல்கிறேன். அது இன்ஜெக்ஷன் எடுப்பாங்க. உடனே வந்து எல்லாருமே வந்து மயங்கிடுவாங்க. மயங்கினோடனே அந்த ஏலியன் பொண்ணு வந்து ஒரு கோல்டன் டிக்கெட்டை வந்து அந்த ஒரு இது மாதிரி இருக்கும். அப்படியே அதில் வந்து ஒரு ஏதோ ஒன்று எடுப்போம். அது என்னன்னே தெரில. அதில் சொன்னாங்க என்னன்னு தெரில. ஒன்று எடுப்பான். எடுத்த உடனே அதில் வந்து ரெட் கலரில் ஒன்று வரும், பிளட்டு மாதிரி. அதை எடுத்தா அந்த 2 பேர் மணி இறக்குவான். இறக்கணுன்னே அவள் எல்லா டோரையுமே க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுவான். வெளியே வந்து ஸ்பேஸ்ஷிப்பை ரெடி பண்ணி இது விண்வானத்துக்கு போயிடுவாங்க. வாழ போயிட்டோன்னே திடீர்னு அவங்க 2 பேரும் வந்து மொத்தம் தோலெல்லாம் கிழிச்சு வெளியே வந்து ஒரு 10 கை 10 கால் 10 தலை அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இந்த லிவேட்டர் தெரியுமா, இந்த மாதிரி இருப்பாங்க. நல்லா பெருசாக அந்த உடனே பூமியெல்லாம் அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதில் வந்து ஒருத்தரை காமிப்பாங்க. இதில் வந்து ஒரு அங்கிள் மாதிரி ஒருத்தர் காமிச்சு வர. அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவர் வந்து சாக்லேட் பண்ணலாம் சாப்பிட்டு இருப்பார். கடைக்கு போகிறதாக அதில் வந்து சாக்லேட் பண்ணுக்காக சாப்பிட்டு இருப்பாங்க. முட்டை வாங்கிட்டு வருவார். அந்த முட்டை வாட்டிட்டு வந்தோடனே வந்து அவர் முட்டை தெரியாமல் ஒரு முட்டையை கீழே போட்டோடனே அந்த முட்டை வந்து அப்படியே குதிக்குதுங்க. எப்படின்னே தெரில. அப்போதான் அந்த 2 பேருக்கு அங்கே அவங்க வந்து வாயிலேருந்து வெப்பம் விட்டு ரோடெல்லாம் செம்ம சூடாக்குறாங்க. மாலேருந்து விட்டுறாங்க. மாலேருந்து அப்படியே நம்மளுக்கு வைப்ரேஷன் வந்து சூடாகுது. பார்த்த உடனே அவர் திடீர்னு அவர் கையில் ஏதோ ஒரு வாட்ச் வந்து 7 வருது. வந்த உடனே லாட்டரி டிக்கெட் அடித்து புதுசாக அந்த 2 பேரையும் போய் அடிப்பாங்க. அடியில் அந்த ஏலியன் ஷிப்பில் இருக்க அந்த பொண்ணு வந்து பார்க்க என்னெல்லாம் நடக்குதுன்னு. அப்போ திடீர்னு அந்த பொண்ணு கீழே இறங்கி செம்ம ஃபைட் சீன் வந்துடும். கடைசியில் அந்த 2 பேரும் இறந்துருவாங்க. அந்த பொண்ணு வந்து நிறைய பவர்ஸ் யூஸ் பண்ணி இருக்காங்க. ஆனால் இது ஹீரோவும் நிறைய பவர்ஸ் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணி அடிப்பாங்க. 2 பேரும் ஃபைட் பண்ணி இந்த உலகமே அழியறதுக்கு பாதி அழிஞ்சிச்சு ஆல்ரெடி. அழிஞ்சோடனே அவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணுறதுனால நியூக்ளியர் பாம் மாதிரி வெடிக்குது. டப்புன்னு அடிக்கிற ஒரு அடியும் அடிக்க ஒரு கொஞ்சமாக பூமியெல்லாம் ஒடிய ஆரம்பிக்குது. இப்படி தனித்தனியாக போகுதா. அந்த தனித்தனியாக போகணும் அடுத்த செகண்டே வந்து அது அப்படியே விண்வெளிக்கு மாறிடுச்சுங்க. விண்வெளிக்கு டக்குன்னு வந்துடுச்சு. 1000 அடிக்கிட்டு தான் அது வந்து விண்வெளிக்கே போயிடுச்சு. அப்படியே சன்னுக்கிட்ட எல்லா பூமி சின்ன பார்ட்ஸ் எல்லாமே போகுது. அதில் அவங்க 2 பேரும் வந்து அவங்க பவர்ஸ் யூஸ் பண்ணி இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணியோன்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்களோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அந்த சன்னு மேலேயே அடிக்கிறாங்க. ஒரே அடி சன்னு வெடிச்சு 2 பேரும் இறந்துடுறாங்க. அடுத்து புதுசாக ஒரு சின்ன பையன் அதில் ஆகும். அடுத்து அவனுக்கும் அந்த அடித்த அடியில் அவங்கக்கிட்ட இருக்க எல்லா பவர்ஸும் வந்து இந்த பையன் மேலே வந்துடும். அடுத்து அந்த பையன் பெருசாக அப்படி திடீர்னு ரொம்ப பெரிய ஹைட்டில் போய் அப்படியே ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஆகிடும். அவ்வளோதான் இந்த
இந்த கடையில் இதான் ஃபஸ்ட் பார்ட்டு. நான் புக்கில் படித்த வரைக்கும் இவ்வளோ தான் வந்துச்சு. அது பிறகு அடுத்த பார்ட்டில் வரும்னு சொல்லிட்டு கண்டினியூ இன் பார்ட் 2 கண்டினியூ இன் அதில் வந்து கண்டினியூ இன் மிஷின் 2ன்னு வந்துச்சு. அதை சொல்கிற பார்ட் 2. ஸோ இதுக்கு வந்து ஒரு 100 லைக்ஸும் ஒரு 80 சப்ஸ்கிரைபும் வந்துச்சுன்னா நான் அடுத்த பார்ட் போடுறேன் கன்ஃபார்ம். சரி ஓகே காய்ஸ்.